வணக்கம் சர்தார் அவர்களே. வணக்கம். நீங்கள் இந்த வடமேல் மாகாண சபையை அங்கம் வைத்திருக்கிறீர்கள். ஒரு அரசியல் அனுபவத்தை கொண்டுள்ள நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடாததன் காரணம் என்ன? பொது தேர்தலில் உண்மையிலேயே நாங்கள் விசேடமாக சிறுபான்மை சமூகத்தை, முக்கியமாக முஸ்லீம் சமூகத்தை பிரிவுபடுத்தவர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த கால தேர்தல்களின் பொழுது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளால் இந்த அரசாங்கத்தின் மீது அல்லது இன்று ஆட்சியில் இருக்கும் ஜனாதிபதி மீது அல்லது ராஜபக்ச என்ற தரப்பினர் மீது தொடுக்கப்பட்டுள்ள மிகவும் மோசமான குற்றச்சாட்டுகள். ஏனென்றால் முஸ்லீம்களுக்கு மிகவும் ஒரு மோசமான முறையில் அவர்கள் காட்டப்படுவார்கள். அந்த நிலைமையிலிருந்து முஸ்லீம்களை அல்லது சிறுபான்மை மக்களை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் இந்த தேர்தல் போட்டியிட்டு சில நேரங்களில் அந்த வெற்றி இலக்கை அடைய முடியாமல் சென்றோம் என்றால் இதன் பின்பு வரக்கூடிய மாகாண சபை தேர்தல்கள் போன்ற தேர்தல்கள் கூட எங்களுக்கு போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம். அதன் போது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தில் எந்தவித முஸ்லீம் அமைச்சர்களும் இல்லை. அது ஒரு மிகவும் ஒரு மோசமானதும் ஒரு பரிதாபமானதுமான ஒரு அரசியல் நிலைமை. அவைகளுக்கு காரணம் கடந்த காலங்களில் இருந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லீம் வாக்காளர்களின் அல்லது முஸ்லீம் மக்களின் நலன்களை பாராது தங்கள் அரசியல் மூலம் தாங்கள் எந்த நாளும் ஆளும் கட்சியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் நடத்திய விடயங்கள், இனத்துவேசங்கள், இனக்கலவரங்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் பொழுது ஒவ்வொரு காலமும் சிறுபான்மை மக்கள் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரம். அதன் பின்பு நல்லாட்சி என்ற போர்வையில் 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் காலமாக முஸ்லீம்கள் மீது கட்டழுத்துவிட்ட நடவடிக்கைகள், அடாவடித்தனங்கள், இனங்களுக்கிடையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி, உங்களுக்கு தெரியும், திகனை, அம்பாறை, ஜின்தோட்ட போன்ற இடங்களில் கடைசியாக அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்பு மினுவாங்குடை, குருநகர் போன்ற பகுதிகளில் முஸ்லீம் மக்கள் மிகவும் மோசமான முறையில் தாக்கப்பட்டார்கள். அன்று ஆட்சியிலிருந்த அரசாங்கம் அவைகளை நிறுத்தாமல் அவைகளை இந்த ராஜபக்ச குழுவினர் மீது அல்லது இன்றுள்ள அரசாங்கத்தின் மீது போட்டதன் மூலம் அவர்கள் அரசியல் லாபம் ஈட்டினார்கள். அந்த நிலையிலிருந்து முஸ்லீம் மக்களின் உண்மையான நிலை முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு அந்த பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? ஏனென்றால் கடந்த காலங்களில் கூட குருநாகலில் கூடுதலான முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. எனவே அங்கே ஒரு முஸ்லீம் பிரதித்துவம் தேவை. வடமேல் மாகாணத்தின் மிக முக்கிய கேந்திர நிலையம். அங்கே நீங்கள் வராமல் இருப்பதன் மூலம் ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? நிச்சயமாக தேவை எப்படி என்றால், இன்று ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்துக்குள் ஒரு முஸ்லீம் பிரதித்துவம் தேவை. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இன்று பல வருட காலங்களாக முஸ்லீம்களுக்கு சேர்ந்துள்ள பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். அப்படியான பிரச்சனை நாங்கள் போக்கலாம். இருந்தாலும் ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை அல்லது அந்த போட்டிக்கு சென்று எங்களுக்கு வெற்றி பெற முடியாது. இன்று முஸ்லீம்கள் இந்த மனோநிலையில் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் நாங்கள் அதில் சென்று போட்டியிட்டு தோல்வியடைந்தால் எதிர்காலத்தில் எங்களுக்கு வரப்போகும் பிரச்சனைகள் அல்லது மாகாண சபை போன்ற சிறிய தேர்தல்களில் உண்மையிலே இந்த தேர்தலை பொறுத்த வகையில் குருநகல் மாவட்டத்தில் சுமார் 50,000 வாக்குகளுக்கு மேலாக விருப்பு வாக்குகளை எடுப்பதன் மூலம் மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த போட்டிக்கு சென்றால் அப்படியான ஒரு வாக்கு விகிதத்தை எங்களால் எடுக்க
முடியாத ஒரு நிலைமை உள்ளது என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் அந்த தேர்தல் சென்று போட்டியிட்டால் தோல்வியடைவதன் மூலம் எதிர்காலத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திர நிலையை அல்லது இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எங்களுக்கு செய்ய முடியாமல் போகலாம். சில நேரங்களில் நான் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தில் இந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன் என்றால் அந்த மாவட்டத்தில் 1,10,000 முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள், 30,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வகையில் நான் ஒரு 10,000 அல்லது 15,000 அல்லது ஒரு 20,000 வாக்குகளை பெற்றேன் என்றால் அது எங்கள் சமூகத்தை காட்டிக் கொடுக்கும். முஸ்லீம் மக்கள் இவ்வளவு தான் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளார்கள் என்ற ஒரு கெட்ட பேரை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அதனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தப்புவதற்காக இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய அரசாங்கத்தின் மூலம் முஸ்லீம்களின் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உத்தேசமாக எதிர்வரும் தேர்தல்களில் முஸ்லீம்களின் இந்த நல்ல நிலைமையை முஸ்லீம்களுக்கு உணர்த்தி, உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கோட்டாபே என்றால் ஒரு பெரும் அரக்கனாக, ஒரு பெரும் ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு மனிதனாக முஸ்லீம் சமூகத்துக்கு கோட்டாபய ராஜபக்ச காட்டப்பட்டிருந்தார்கள். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் கூறிவிட்டு ஒரு இடைவேளைக்கு செல்வோம். 0112774422 0112774423. கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த பொது தேர்தல் வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எமது கலையத்திற்கு வந்திருக்கின்றார். வணக்கம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே. வணக்கம். நாங்கள் அரசியல் நிலவரங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். எப்படி இப்போதைய சூழ்நிலையில் உங்களது அரசியல் பிரச்சார வேலைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? உண்மையாக நான் இங்கே வரத்துக்கும் கொஞ்சம் லேட்டாகினது காரணமும், நான் இன்று அவிசாவெல்ல பிரதேசத்தில் என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அங்கே தான் நடத்தி கொண்டு இருந்தது. இனி அதனால் அங்கிருந்து வரக்கூடிய நிலைமையிலே தான் நான் இன்று இங்கே வரக்கூடிய சரியான நேரத்தில் கிடைக்கவே இல்லை. அதுக்கு நான் நினைக்கிறேன், எல்லாரும் மன்னிச்சு கொள்ள வேணும். இப்போது எங்களுடைய அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எல்லா மாவட்டங்கள்லேயும், கொழும்பு மாவட்டத்திலேயும் போட்டி போடக்கூடிய எல்லா அபேட்சகர்மார்களும் இப்போது தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்து, நான் நினைக்கிறேன் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கு கூடுதலான வாக்குகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படக்கூடிய இருக்கிறது. ஏனென்றால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இப்போது 8 மாதம் காலமாக இருக்கிறது. அந்த 8 மாதம் காலத்திலே நாங்கள் இந்த 8 மாதத்தில் நடந்த விஷயங்கள், இந்த அரசாங்கத்தால் செய்த விஷயங்களை நாங்கள் பார்த்தால் அப்படி ஒரு முன்னேற்றம் காணப்படவில்லை. அதனால் மக்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு இன்று நாடு தள்ளுபட்டு இருக்கிறது. எனவே மக்களும், அந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களும், அவர்களும் அவ்வளோ சந்தோஷமாகவோ இல்லாட்டி அரசாங்கம் மீது தொடர்ந்து ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி விளங்கவில்லை. ஏனென்றால் இப்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை தான், அரசாங்கத்தில் சேவை செய்கிறவர்கள் 180% மக்கள் கடந்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இப்போதும் அவர்களுடைய பல சலுகைகள் எல்லாம் அரசாங்கம் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஓவர் டைம், அதே போல் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சில சலுகைகள், அவர்களுடைய சம்பளத்தை கூட்டக்கூடிய முடிவுகள் நாங்கள் எடுத்திருந்தோம். நவம்பர் மாதத்தில், ஜனவரியிலே கூட்ட இருந்தது அரசாங்கம் நிறுத்தியிருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இப்போது உருவாகி இருக்கிறது. அதே போல் கொரோனாவால் உட்பட்ட பொருளாதார பிரச்சனைக்கும் இன்று அரசாங்கத்துக்கு சரியான முறையிலே சலுகைகள் வழங்கப்படக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் அரசாங்கம் தொலைக்காட்சி மூலமாக பல சலுகைகளை பற்றி டெய்லி எங்களுக்கு நாளுக்கு நாள் அவர்கள் கூறிக்கொண்டு வர்றார்கள். ஆனால் அந்த சலுகையில் அமுல்படுத்தி இருக்கிறாரென்று நாங்கள் பார்த்தால் அப்படி ஒரு நிலைமை காணப்படுறதில்லை. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்று தொழில் வாய்ப்பு இல்லாமல் போய்த்திருக்கிறது. அதே போல் சில வியாபாரங்கள் இன்று நின்றிருக்கிறது. சுயதொழில் செய்தவர்களுக்கு வியாபாரம் செய்ய இயலாத நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த கொரோனாவால் இந்த நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது இலங்கை மட்டுமல்ல, பொதுவாக எங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பொண்டு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இதை பற்றி
அரசாங்கத்தின் கவனத்தை எடுத்து அவர்களுடைய மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் பார்த்தால் அப்படி மக்களுக்கு இது மூலமாக ஒரு சலுகைகளோ இல்லாட்டி ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படக்கூடிய நிலைமை இல்லை. எனவே இந்த இப்போது நிலைமையிலே மக்கள் மிக கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஒன்றும் கிடைக்கிறதும் இல்லை. ஆனால் அரசாங்கம் இன்னும் டேக்ஸஸோலை கூட்டி மக்களுடைய அத்தியாவசிய பொருள்களை கூட்டி கொண்டு போகக்கூடிய நிலைமை தான் இப்போது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமாம், தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துவிட்டு நாங்கள் வருவோம். 0112774422 0112774423. இதற்கு முன்னதாக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தெரிவித்த ஒரு கருத்தை நாங்கள் செவிமடுப்போம். ජනාධිපතිවරණයෙන් පසුව තේරුණේ පරණ දේශපාලඥයන්ට තරුණයන් කැමති නැහැ. අපි ඇත්ත වශයෙන්ම විකල්ප ඉදිරිපත් කරේ නැහැ කියලා තරුණයෝ හිතුවා. ඒක ඇත්තක් තියෙනවා. ඒකේ ප්‍රතිඵලයක් තමයි මේ ජනාධිපතිවරණයේදී දේශපාලනයෙන් පිට පුද්ගලෙක්ව ජනාධිපති කරේ. මම ලෑස්තුනේ පියවර ගන්න. අපි විනය පියවර ගත්තා. විරුද්ධව හිටපු ඒ മന്ത്രിවරුන්ට අපි ඉදිරියට යනවා. ඒ ගෙනෙන්නේ අලුත් ඌනෙක්. ஆமாம், உங்களது கடந்த கால தலைவரா அல்லது எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் என்ற ஒரு அமைப்பினூடாக ஒரு கட்சியூடாக பெரும்பான்மை உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அவரின் கருத்துக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் அவர்கள் தான் அதை கூறினது. அதில் எனக்கு கூறியிருக்கிறது என்னென்றால், இப்போ உண்மையாக இன்று ஐக்கிய மக்கள் பலவேகி அப்படி என்றால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று சொல்லக்கூடிய இந்த முன்னணி உருவாக்கினது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கமிட்டியுடைய அப்ரூவலோடு தான் இது உருவாக்கப்பட்டது. இதில் இணைந்திருக்கிறார்கள் சிறு கட்சிகளுடைய தலைவர்கள், கட்சிகள். மனோ கணேசன் அவர்கள், திகாம்பரம், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், சம்பிக ராணோக் அவர்கள், அதே போல் ரிஷாட் பத்ருதீன் அவர்கள், எல்லா கட்சிகளும் உருவாகி தான் இந்த மக்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி அண்டு நாங்கள் இந்த தேர்தலில் டெலிஃபோன் சின்னத்திலே போட்டி போடுறது. இதுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை ரணில் விக்ரமசிங்க அவர்களுடையும் அதே போல் ஒர்க்கிங் கமிட்டியுடையும் ஆதரவை வழங்கித்தான் இது உருவாக்கப்பட்டது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள், உங்களுக்கு தெரியும், இந்த விடயத்தில் 190 விதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதை அங்கீகரித்தார்கள். இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இருக்கிறது ரவி கருணாநாயக்க, அகில விராஜ் காரியவசம், வஜிரா பேவர்தன, நவீன் திசா நாயக்க போல ஒரு சிறு 4-5 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்க வேணும். ஏனென்றால் அவர்களுக்கு பயம் இருக்கிறது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கட்சியின் தலைமையில் இல்லாமல் போனால் அவர்களுக்கு கட்சியிலே இருக்கக்கூடிய விடம் இல்லாமல் போகும் உண்டு. இனி அவர்கள் தொடர்ந்து இவரே தலைமைத்துவத்தை வச்சுக்கொண்டு அவர் மூலமாக அவர்களுக்கு கட்சியிலே அந்த பொறுப்புகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தான் காணப்பட்டது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய 190 விதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூர் ஆட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், கட்சியிலே இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் எல்லாரும் கூறின ஒரு விடயம்தான் கட்சியின் ஒரு மாற்றம் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 26 வருடம் இந்த கட்சியிலே தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர் இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை பாடம் எடுக்கிற காலத்தில் அவருக்கு வயசு 47 வயசு, 1994. இன்று அவருக்கு வயசு 73 வயசு. எனவே அந்த 26 வருடம் அவர் இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு தேவையாக இருந்தது கட்சிக்கு ஒரு புது முகம், புதிய ஒரு கட்சியாக இந்த கட்சி வர வேணும் என்று அது எல்லாருடைய வேண்டுகோள். ஆனால் அந்த வேண்டுகோளுக்கு கட்சியிலே இருக்கக்கூடிய சிறு நபர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஒரு தொலைபேசியை போட்டு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம் சார். பேசுங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். நான் முஜிபுர் ரஹ்மான் சார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரிடம் பேச போகின்றேன். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நாங்கள் அம்பாறையிலிருந்து சஷ்டகிரி ஆகிறேன். கேளுங்க. சென்ற முறை கூடுதலான விருப்பு வாக்கு அடிப்படையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்.
ஆனால் சிறந்த முறையில் இந்த சமூகம் சார்ந்த விடயங்கள்ல நல்ல முறையில் கருத்துக்களை முன்வைத்து முஸ்லிம்கள் சார்பாக சிறந்த ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இருந்தது. ஆனால் இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தலில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மரைக்கர் அவர்களும் எங்களுடைய சார் அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். இதில் சார் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தகவல்கள் கிடைக்கின்றது. அது நிச்சயமாக உண்மையாக இருக்குமா என்பதை அறிய விரும்புகின்றேன். தேர்தலில் நீங்கள் எந்த நிலைமை வெற்றி பெறுவீர்களா என்று கேட்கிறார். இன்ஷா அல்லாஹ். அது நாங்கள் இந்த தேர்தலில் பிரச்சாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இயலுமான முறையிலே. அதே போல் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு வந்த பிரச்சனைகளுக்கு, வந்த சவால்களுக்கு நாங்கள் எந்த நேரமும் அதுக்கு முகம் கொடுத்தோம். அந்த இனவாதிகளுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் தலையை சாத்தி கொண்டிருக்கவில்லை. அது அரசாங்கத்துக்கு உள்ளே இருந்தும் நாங்கள் அதுக்கு எதிராக கழிச்சோம். அரசாங்கத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முஸ்லீம் சமூகத்துக்கு சாட்டின குற்றங்களுக்கு எதிராகவும் நாங்கள் கயத்திருக்கிறோம். அதே போல் மக்களுக்கு தேவையான பல அபிவிருத்தி சேவைகள் மத்திய கொழும்பு நகரத்தில், அதே போல் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி அடிப்படை வசதிகளுடைய தேவைகள், பாடசாலை அபிவிருத்திகள், அதே போல் பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறனால நான் நினைக்கிறேன் மக்கள் சரியான முடிவை யாரை தெரிவு செய்ய வேணும், யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேணும் என்று முடிவு அது மக்கள் எடுக்கிற முடிவு. எனவே நாங்கள் கடந்த காலத்தில் எங்களுடைய பக்கத்தில் இருந்து மக்கள் சார்பாக செய்ய இயலுமான வேலையில் நான் என்ன பாராளுமன்றத்தில் நான் ஒரு அமைச்சராக இருக்கவில்லை. நான் முதலாவது தடவை தான் பாராளுமன்றம் சென்றேன். அதனால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தது. அந்த உறுப்பினர் அங்கத்துவத்தை வச்சுக்கொண்டு அரசாங்கத்தால் செய்ய முடிய இயலுமான வேலைகள் எல்லாம் மக்களுக்காக வேண்டி நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல் சமூகத்துக்கு நடக்கிற பிரச்சனைகளில் முன்னின்று அதுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். இனி மக்களுக்கு தான் இப்போது இது மக்களுடைய தீர்ப்பு வழங்குகிற காலம் கைகளில் தான் தீர்ப்பு இருக்கிறது. இனி அது நாங்கள் தேர்தலில் பார்ப்போம் மக்கள் எப்படி முடிவெடுக்கிறது. ஆமாம் சர்தார் அவர்களே, முஜிபுர் ரஹ்மான் கூறுகிறார் அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்று. உங்களது பதில் என்ன? நான் உண்மையிலே ஆரம்பத்தில் நண்பர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவர் ஒரு நண்பர், ஒரு சகோதரர், அந்த அடிப்படையில் தான் நான் அதை கூறினேன். இருந்தாலும் அவரின் அரசியல் நடவடிக்கைகள் விசேடமாக அவர் வெற்றி பெற வேண்டும். இருந்தாலும் இந்த முஸ்லீம் சமூகம் இன்று இந்த நாட்டில் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. முஸ்லீம்கள் இன்று தலை நிமிர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் இந்த நாட்டில் முக்கியமாக பெரும்பான்மைய சமூகத்துக்கிடையில் முஸ்லீம்களை பார்த்து சந்தேகம் வரக்கூடிய அடிப்படையில் தங்கள் அரசியல் லாபங்களுக்காக அரசியல் காய்களை நகர்த்தியதன் பிரதிபலனை நாங்கள் இன்று இந்த நாட்டு முஸ்லீம்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் அவரை வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இருந்தாலும் இந்த 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 நாட்டில் முஸ்லீம் சமூகம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சகஜ நிலையை இல்லாமலாக்கி அரசாங்கத்தின் மீது வீணாக பழிகள் சுமத்துவதன் மூலமும் அல்லது இனத்துவேசத்தை உண்டு பண்ணக்கூடிய பேச்சுக்கள் பேசுவதன் மூலம் விசேடமாக இவரின் முகத்தை பார்த்து எனக்கு தெரிகிறது இன்று இந்த நாட்டின் அரசியல் எந்த நிலைமையில் உள்ளது என்பது. அவர் வெற்றி பெற வேண்டும். இருந்தாலும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் மோசம். உங்களுக்கு தெரியும் 8 மாதங்களாக, முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கடந்த கொரோனா COVID-19 காலத்தில் இந்த நாட்டின் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மூலம்தான் நாங்கள் இன்று நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
நானும் நீங்களும் நண்பர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும். உங்களுக்கு தெரியும், இந்த சர்வதேச மட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது வல்லரசுகள் அமெரிக்கா இன்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா இப்படியான பெரிய வல்லரசுகள் கூட இந்த கோவிட்-19 போராட்டத்தில் இன்னும் அதன் முடிவு என்ன என்று தெரியாமல் இருக்கும் நிலைமையில் கோட்டாபய ராஜபக்ச போன்ற, மஹிந்த ராஜபக்ச போன்ற அவர்களின் இந்த அரசாங்க ஆட்சியில், இந்த ஒழுங்கமைப்பில் இன்று நாங்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே கடந்த காலத்தில் இருந்த பிரதமர் அல்லது அரசாங்கம் இந்த கோவிட்-19 வந்தபொழுது ஆட்சியில் இருந்திருந்தால் இன்று எனக்கும் கொரோனா, சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் கொரோனா. அந்த நிலைமை இன்று மக்கள் உணர்ந்துள்ளார்கள். ஆதலால் இவரின் தனிப்பட்ட கருத்துக்களில், இவரின் தனிப்பட்ட விடயங்களில் நான் உடன்படுகிறேன். இருந்தாலும் இவர் அரசாங்கம் மீது சுமத்தும் பழிகளை, வீண் பேச்சுக்களை நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் அப்படியான ஒரு நிலைமை இந்த நாட்டில் இல்லை. இன்று இந்த நாடு ஒரு ஒழுங்கான நாடாக எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு முஸ்லீம்கள் என்ற வகையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் முன்னர் கூறினேன், கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஒரு கொடூரமான அரக்கனாக காட்டினார்கள். கோட்டாபய ராஜபக்ச வந்திருந்தால் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாது என்று சொன்னார்கள். 8 மாதம் கடந்துவிட்டது. இன்று முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இவர்களின் ஆட்சி காலத்தில் இவர்கள் முஸ்லீம்களின் 199% முஸ்லீம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்து, உண்மையில் இவரின் மனதில் கையை வைத்து இவர் பேசினார் என்றால் இவருக்கு தெரியும் கடந்த அரசாங்கத்தில் முஸ்லீம்கள் பட்ட பாடு. அந்த கண்ணீர் இன்னும் துளைக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், திகன சம்பவம், அம்பாறை சம்பவம், இப்படியாக இந்த புத்தகத்தை எடுத்தால் 200-300 சம்பவங்கள் இருக்கிறது. பல பள்ளிகள் எரிக்கப்பட்டன, பல வியாபார ஸ்தலங்கள் எரிக்கப்பட்டன, முஸ்லீம் உயிர்கள் பறிக்கப்பட்டன. ஒரு கொட்டரமுல்லையில் ஒரு சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டார். அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் அல்ல, கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் ஆட்சியில் அல்ல, அது இவர்கள் ஆட்சி செய்த கடந்த அரசாங்கத்தில். அப்படியான ஒரு நிலைமையில் நான் மிகவும் தயவாக இவருடன் கேட்கிறேன், மீண்டும் முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்ற வேண்டாம் என்று. இவர் மட்டுமல்ல, இவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரும்பான்மை, ஒரு மக்கள் பிரதிநிதித்துவக்கூடிய கட்சி என்ற வகையில் நான் அவரிடம் மிகவும் உடன்பாடாக இருக்கிறேன். முஸ்லீம் பெயர்களில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் என்று, முஸ்லீம் அரசியல் கட்சிகள் என்று பேர் வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கிவிட்டார்கள். விசேடமாக சொல்லப்போனால் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள், ரிஷாட் பதுதீன் போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்த அந்த மோசமான அரசியல் மூலம்தான் இன்று முஸ்லீம்கள் வெளியே வர முடியாமல் தலை குனிந்தவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் குமுறுகிறது. இடையில் நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு மீண்டும் பேசுவோம். கண்டியில் நீங்கள் தெரிவித்த கருத்து. இன்று முஸ்லிம்களின் வாக்கு பலவிதமாக சிதறடிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இந்த தேர்தலில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்துக்கு மிகவும் ஒரு சிம்ம சொப்பனமாக உள்ளது. இந்த நிலையில் கண்டி மாவட்டத்தில் 1,70,000 முஸ்லிம்களின் வாக்குகளின் மூலம் முஸ்லீம் பிரதிநிதிகளை பெற முடியாத ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் இந்த கண்டி மாவட்டத்தில் தள்ளப்பட்டுள்ளோம். ஆமாம், அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை பற்றி அப்படி கூறினாலும் கூட இந்த ஜனாசா பிரச்சனை, எரிப்பது சம்பந்தமான பிரச்சனை ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு விமர்சனமாகவே இருக்கின்றது. ஏன் அதன் உண்மைத்தன்மை என்ன? நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் உள்ளங்களும் அதை நினைத்து அழுகிறது, வேதனைப்படுகிறது. இருந்தாலும் ஒரு நாட்டின் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக எங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களின் மையத்துகளை எரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அதற்கு எதிராக போராடக்கூடிய சக்தி இன்று எங்களிடத்தில் இல்லை.
முக்கியமாக அரசியல் ரீதியாக. நான் அதனால்தான் சொல்கிறேன், நான் அந்த கூறிய கருத்து நிச்சயமாக ஆளும் அரசாங்கத்தில் முஸ்லிம் பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவு செய்யப்படாவிட்டால் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு இதைவிட ஒரு மோசமான நிலைமை வரக்கூடும். ஏனென்றால் நாங்கள் வெறும் கோஷங்களை எழுப்பதன் மூலம், நாங்கள் போராட்டங்களை நடத்துவதன் மூலம் எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. முக்கியமாக இந்த 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 மையத்தை எரிப்பது விடயம் சம்பந்தம் இப்படியாக ஒரு நிலைமைக்கு போவதற்கு காரணம் இந்த நாட்டின் முக்கிய 2 அரசியல்வாதிகள், ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அசாத் சாலி அவர்களும். அவர்கள் இதை ஒரு அணுகுமுறையில் இதை அணுகாமல் இதை ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியதன் மூலம்தான் முக்கியமாக இதை எங்களுக்கு வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலைமை உண்டானது. இவைகள் இன்று முஸ்லிம்கள் உணர்ந்துள்ளார்கள். அதனால் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை சிறுபான்மை முஸ்லீம்கள் அல்லது சிங்களவர்கள் தமிழர்கள் என்று பார்க்காமல் ஆளக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு தங்களின் பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து இந்த 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 ஆட்சிக்குள் நாங்கள் இருக்கும் வகையில் எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏனென்றால் இவர்கள் என்ன சொன்னாலும் இன்று ஐக்கிய தேசிய கட்சியும் அல்லது இன்று இவர்களின் ஐக்கிய அந்த புதிய கட்சியும் இரண்டும் எவ்வளவு கதைகள் சொன்னாலும் அவைகளை இன்று பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இன்று பெரும்பான்மை சமூகத்தின் பலத்த ஆதரவு உள்ளது இன்றுள்ள அரசாங்கத்திற்கு. அந்த 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 சக்தியோடு எங்களுக்கு போராடக்கூடிய சக்தி சிறுபான்மை மக்களுக்கு இல்லை. இவைகளை முஸ்லிம்கள் உணர்ந்து இன்று கிராமப்புறங்களில் விசேடமாக முஸ்லிம் உலமாக்கள் புத்திஜீவிகள் இன்று இந்த அரசாங்கத்திற்கு தங்களின் வாக்களை கொடுப்பதன் மூலம்தான் எங்களுக்கு இந்த நிம்மதியான சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எங்கள் பிரச்சனைகளை தீர்த்தக்கூடிய ஒரு வழியாக அமையும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நீங்கள் கூறிய அதே ஒரு கருத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அந்த கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்வோம். கோவிட்-19 விடயத்தில் முஸ்லீம்களின் மையத்துகள் எரிக்கப்பட்ட சம்பந்தமான மனவேதனை எங்களுக்கும் உள்ளது. இருந்தாலும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது, அன்று திகனையில் அன்று கண்டி மாவட்டத்தில் முஸ்லீம்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆதலால் இந்த முறை எதிர்கட்சிக்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கோ முஸ்லீம் கட்சிகளுக்கோ அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதற்கு எந்த விடயங்களும் இல்லை. ஆமாம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, அந்த ஜனாசா விடயம் சம்பந்தமாக அவர் கூட தனது அதிருப்தியை வெளியிட்டார். அதுக்கு இவர்களுடைய நிறைய விஷயங்கள் சொன்னார். முதலாவது விஷயம்தான் இப்போ எங்களோட சத்தார் அவர்கள் கூறினது, எங்களுடைய அரசாங்கத்தின் காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்தது. அது உண்மை தான், நடந்தது. அது எங்களுடைய அரசாங்கத்துக்கு அதை நிறுத்தக்கூடிய நிலைமை இல்லாமல் போகுது. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்கினது இவர்களுடைய கட்சி சார்ந்த நண்பர்கள் என்று இந்த உலகத்துக்கே தெரிந்த விஷயம். இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் அதே பிரச்சனைகளை கிளப்பினது. அதே போல் இவர்களுடைய கட்சியோட ஆதரவாக இருக்கக்கூடிய பல இனவாத அமைச்சர்கள், இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக கருத்து முன்வைத்தது. இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் தான் திகனேலையும் கூட பல முஸ்லீம்களுடைய தீ வைத்து வியாபாரங்கள் தீ வைத்து கைது செய்யப்பட்டது அவர்கள்தான். அதனால் இவர்களுடைய தலைமைத்துவம் எல்லாம் அறிந்து கொண்டு தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கினது. அது ஒன்று. மற்றது தான் இவர் சத்தார் அவர்கள் கூறினது, இப்போ இவர்கள் முஸ்லீமுடைய வாக்குகளை கூறுறார்கள் இவர்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி. இப்போ இவர்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கிறதுன்னா முதலாவது விடயம்தான் இவர்கள் அந்த இவருடைய கட்சிகள் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு சேர்ந்த பிரதிநிதிகளை நிறுத்த வேணுமே. இப்போ கொழும்பு மாவட்டத்தில் யார் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரதிநிதியோ ஃபைசல் முஸ்தபாவுக்கு கொடுக்கவில்லை. யார் தமிழ் உறுப்பினர், அவரும் இல்லை. கம்பா மாவட்டத்தில் யார் இருக்கிறது, இவருக்குமே கொடுக்கல. இப்போ இவருக்கே இவருடைய கட்சியில் குருநாயகல மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு நொமினேஷன் கொடுக்கல. இப்போ குருநாயகல் இருக்கிற முஸ்லீம்கள் அப்படின்னா யாருக்கு வாக்களிக்கிறது? இல்லை, நீங்கள் வரும் முதல் அந்த கேள்விக்கு அவர் ஒரு அதுதான் நான் சொல்ல கொடுத்தேன். இப்போ நான் அன்றைக்கி இருக்கிறதுனால நான் கொடுக்குறேன். அதனால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எடுக்கிறதுன்னா இவர்களுடைய கட்சி முத சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேணும். கட்சியிலே அந்த கொள்கை இல்லாமல் யார் எப்படி எந்த மக்கள் அந்த கட்சிக்கு போகிறது? ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது உங்களது கட்சி. நான் கொஞ்சம் பதில் கொடுத்துட்டு வரேன். அதனால் இவர்களுடைய கட்சியின் தலைமைத்துவம், கட்சியின் கொள்கையில் ஒரு மாற்றம் தேவை.
அது இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பயணத்தை இவருடைய கட்சி ஆரம்பிக்க வேணும். அப்படி ஆரம்பித்தால் நிச்சயமாக முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் இவர்களுடைய சேருவார்கள். இப்போ சந்திரிகா அம்மையார் இருக்கிற காலத்தில் முஸ்லீம்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லையா? தமிழ் மக்கள் இவர்களோட இணைந்து இருக்கவில்லையா? இருந்தது. சந்திரிகா அம்மையாருடைய காலத்துக்கு போகிறோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கைக்கு எடுத்ததுக்கு போகிறோம் அந்த கட்சியின் கொள்கைகளும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு தான் அந்த கட்சியை எல்லாரும் கண்டது. அதுதான் அதுடைய உண்மையான விடயம். அந்த விடயத்தை மறித்து மக்களுக்கு குத்தம் சொல்லி அர்த்தம் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு குத்தம் சொல்லி வேலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் இவர்களுடைய கட்சிகிற கொள்கைகளை மாற்றினால் மக்கள் இணைந்து வாழ்வார், அது எங்களால் நிறுத்த முடியாது. அதே போல தான் இந்த கொரோனா விஷயம் இவர் கரைச்சார்கள். இப்போ கொரோனா சம்பவம் உண்மையாக இந்த ரவுஃப் ஹக்கீமோ அஜாஸ் சாலி சுட்டி அல்ல, அது இல்லாமல் போனது. இப்போ கொரோனா சம்பவத்தில் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய 183 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இதை கொரோனாவால் மரணம் நடந்தால் அடக்கிற விஷயமும் எரிக்கிறதும் ரெண்டும் செஞ்சு கொண்டிருந்தார்கள். அதுதான் WHO கைட்லைன். இப்போ அரசாங்கம் WHO கைட்லைனில் எல்லாத்தையும் பின்படுத்தி இந்த மரணம் விஷயத்தை மட்டும் அரசாங்கம் செய்யவில்லை. அது ஏன் செய்யவில்லை? அதுதான் இருக்கிற பிரச்சனை. அது செய்யவில்லை ஏனென்றால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஏனென்றால் இவர்கள் இன்றும் கூட நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைத்தால் போதும், எங்களுக்கு இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தேவையில்லாதனால தான் கொழும்பு மாவட்டத்தில் முஸ்லீம்களை நிறுத்தவில்லை, அந்த குருநாகர மாவட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கவில்லை, அந்த கம்பா மாவட்டத்திலே நிறுத்தவில்லை, அதே புத்தளம் மாவட்டத்திலே நிறுத்தவில்லை, எல்லா மாவட்டத்திலையும் கண்டி மாவட்டத்தை மட்டும் தவிர, அதே போல் நான் நினைக்கிறேன் வன்னியிலையும் கூட மட்டும் தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலே தமிழ் உறுப்பினர்களோ முஸ்லீம் உறுப்பினர்களோ இவர்கள் நிறுத்தவில்லை. காரணம் என்ன? இவர்களுடைய தலைமைத்துவம் நினைத்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் இருந்தால் எங்களுக்கு போதும், அதனால் அந்த வாக்குகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவுகள் தான் எடுக்கிறது. அதே போல் கடைசா நான் ஏனென்றால் இப்போது இந்த கொரோனா விடயம் வந்து கொண்டு நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இவர் சொன்னார் இது நாட்டு சட்டம் என்று. நான் சொல்ல வர்றது என்னென்றால் நாங்கள் அரசியல்வாதிகள் இதில் மிச்சம் ஈடுபடாமல் இந்த நாட்டில் இருந்த முஸ்லீம் அறிஞர்கள் இருந்தார்கள். ப்ரொஃபஸர் ரிஸ்வி ஷெரீஃப், ப்ரொஃபஸர் ஷெரீஃப் டீன், ப்ரொஃபஸர் ஜமால் டீன் போல அறிஞர்மார்கள். ப்ரொஃபஸர் ரிஸ்வி ஷெரீஃப் வந்து கொலம்பு மெடிக்கல் காலேஜில் 10 வருடத்துக்கு மேலே வைஸ் சான்சலராக இருந்தவர். அவர்கள் பேசி அரசாங்கத்தை முன்னாலே கருத்து தெரிவித்து சொன்னார்கள் இதுக்கு அனுமதி தாங்க, இது மூலமாக கொரோனா மற்றவர்களுக்கு போவது இல்லைன்னு அவர்கள் சயின்டிஸ்ட் முறையிலே அவர்கள் அப்பீல் பண்ணினார். ஆனால் அதை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கம் கூறினது என்னண்டா ஒரு சட்டம், ஏனென்றா இவர்கள் தேர்தலுக்கு முன்னால் இருந்து ஒரு நாடு ஒரு சட்டம் என்று இப்போ கூறிக்கொண்டு வர்றார்கள். அதைத்தான் இவர்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். அது எதிர்காலத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கினது இவர்களுடைய அரசாங்கம் தான். ஆனால் சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை என்று கூறுகிறீர்கள். ஐக்கிய மக்கள் சக்தி சிறுபான்மை மக்களை அல்லது சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். அரின் பெர்னாண்டோ அண்மையில் ஒரு கருத்தை கூறியிருந்தார், நாங்கள் அதை கேட்டுவிட்டு அந்த விடயத்துக்கு வருவோம். කතෝලික ඡන්දවලට ගැහුව පාස්කු ප්‍රශ්නෙන් ගේමක් ගහලා දුන්න කතෝලික ඡන්ද 80%ක් සාමාන්‍යයෙන් දාන්නේ එක්සත් ජාතික පක්ෂ අපේක්ෂකයට. එතනට දුන්න ෂොට් එක. ඒකට ගියා මොකද අපේ අද රදගුරු නේ අද රදගුරු හිමි පහනන් ගාවට ගියා. එයා දුන්න මරු දේශපාලනය. මම මේවා කවදාවත් කිව්වේ නැහැ. මොකද මටත් කතෝලික සම්භාවයක් තියෙනවා. මගේ අම්මා බෞද්ධ තාත්තා කතෝලික. හැබැයි ඔය අද රදගුරු තනිකර දේශපාලනය කිරීම ගැන මට හිරිකිතයක්. මම දවසක් යට කෝල් කරා. මම පළවෙනි පාරම මාධ්‍යය කියන්නේ. ඔය ප්‍රශ්නේ වුණාම එයා කිව්වනේ ඇමති පුතා බේරුණා අපේ මිනිස්සු මැරුණා කියලා මොන ආත්භූත කතාවක්ද ඒක. ඒ කරේ තනිකර දේශපාලනය. இந்த இவரின் கருத்து சிறுபான்மை இந்த மக்களை குறிப்பாக கத்தோலிக்கர்களை நினைக்கிறேன் உங்களது கட்சியில் கூட உள்ள கத்தோலிக்கர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதே போல் நினைக்கிறேன் விஜித் விஜயமுனி சொய்சா அவர்கள் பேராயர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க தயார் என்று கூறினார். அதே போல் சஜித் பிரேமதாச கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒரு பகிரங்க வீடியோ விட்டார். ஏனென்றால் அது ஒரு கட்சி தலைவரே வந்து சொல்லும் அளவுக்கு சிறுபான்மை அந்த மக்களை பாதித்துள்ளது. உண்மையாக அரின் பெர்னாண்டோ அமைச்சர் அவர் கார்டினல் பற்றி அவர் ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு கூட்டத்திலே அப்படி அவர் கூறினதை பற்றி நானும் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏனென்றால் மத தலைவர்மார்களுக்கு மத குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு
நாங்கள் காய்க்கிற நேரத்தில் மிக கவனமாக காய்க்க வேணும். இனி அவர் அதிலே கூறினது கார்டினல் அவர்கள் அரசியல் செய்தென்று தான் அவருடைய பேச்சிலே அர்த்தம். இனி நான் நினைக்கிறேன் அது உண்மையாக இது நாங்கள் இந்த மத தலைவர்கள் சம்பந்தப்படுத்தி அரசியல் மேடையிலே காய்க்கிறதுக்கு அவசியம் ஒன்று இல்லை என்று தான் என்னுடைய ஆனால் கருத்து. இதே நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் இருக்கும்போது இப்படியாக ஆளாளுக்கு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. மங்கள சமரவீர ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார், பிறகு சஜித் மன்னிப்பு கேட்டார். அதே போல இவரும் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்தார், மன்னிப்பு கேட்டார். ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் போவது போல இருக்கின்றது. சிறுபான்மை மக்கள் ஒரு அதிருப்தி. அதில் இப்போ விருங்கக்கூடிய விளங்கம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலம் வந்தால் ஒரு இருந்த அமைச்சர்கள் வேட்பாளர்கள் இனி மேடையிலே பல விஷயங்கள் காய்க்கிறது. உண்மையாக அது நீங்கள் சொன்னது போல் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேணும். கட்சி அண்டா ஒரு டிசிப்ளின் இருக்க வேணும். அதை பற்றி விவாதங்கள் இல்லை. அதனால் இனி அவர் போல் ஹரேன் பெர்னாண்டோ போல் ஒரு இருந்த ஒரு அமைச்சர், அரசியலில் பல வருட காலம் இருந்தவர்கள், இனி அதனால் இனி அவர் அப்படி ஒரு காய்க்கிறதுக்கு அவசியம் ஒன்று இல்லை. மக்கள் நினைக்க மாட்டார்களா, ஒரு கட்சி உறுப்பினர்களையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைமைத்துவம் எப்படி ஒரு நாட்டை கொண்டு வந்து மக்களை கட்டுப்படுத்தும் அல்லது நிர்வாகத்தை கொண்டு செல்லும் என்று? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். இப்போ கட்சிகளில் இப்போ நாங்கள் எடுப்போமே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல கருத்து தெரிவித்தால், இப்போ கருணாம்மான் சம்பந்தமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் பல அவர்கள் கருணாம்மானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள், செனவர்கள் கருணாம்மானுக்கு விரோதமாக கருத்து தெரிவித்தார்கள். அதே போல் நாங்கள் இன்று பார்த்தா மஹிந்தானந்த அலுத்கமகே இன்று கிரிக்கெட் உலக கிரிக்கெட் போட்டியை பற்றி 2011 நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு புது கருத்து ஒன்று முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கு ஆதரவாகவும் சில உறுப்பினர்கள் காய்க்கிறார்கள், அதுக்கு விரோதமாக சில உறுப்பினர்கள் காய்க்கிறார்கள். இனி அப்படி எல்லா கட்சிகளிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது. இனி அதே போல் இது முதல் தடவையும் அல்ல. ஆனாலும் ஒரு விடயம்தான் நான் கூறினது, அந்த மத குருகள் சம்பந்தமாக மத தலைவர்கள் சம்பந்தமாக காய்க்கிற நேரத்தில் மிக பிரவசமாக அவர்கள் காய்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய. இருவரும் பல கருத்துக்களை தெரிவிக்க காத்திருக்கின்றனர். அதற்கு முதல் ஒரு தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொன்னூர் மாவட்டத்துல இருந்து ஃபாயிஸ் பேசுறேன். சொல்லுங்க ஃபாயிஸ். நான் முஜிபுர் ரஹ்மான் சாருக்கு செல்ல வேண்டிய சொன்னேன். முஜிபுர் ரஹ்மான் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது மொத்த கட்சியில இந்த பொன்னூர் மாவட்டத்தை முஸ்லீம்களை பிரதிநிதிகள் நிறுத்தி, அப்ப நாங்க பொன்னூர் மாவட்டத்தை கிட்டத்தட்ட 35,000 முஸ்லீம் இருக்கோம். அப்படி இருந்த கூட ஒரு மொத்த கட்சியால ஒரு பிரதிநிதிகளை தலை இப்ப நாங்க ஓட் போட்டால், இப்ப ஒரு முஸ்லீமை நிறுத்தினா நாங்க அந்த முஸ்லீமை போறதுல அப்ப அந்த கட்சி வரும், நாங்க முஸ்லீமை தானே நிறைய ஓட் செய்ய முடியும். ஆனா இவங்க இப்படி ஒருத்தரை நிறுத்தாதால கடைசியில சொல்றது, நாங்க முஸ்லீம் எவ்வளவு போட்டாலும் முஸ்லீம்களால அவங்கள வாக்கு கிடைக்கிறது, ஆனா நாங்க ஓட் போடுறேன். ஆனா இவங்க அந்த அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஆள் இல்லை. அதுக்கு ஒரு முஸ்லீமை நிறுத்துவாங்கன்னா அவருக்கு போட்ட ஓட்டுல முக்காவாசி முஸ்லீம்களுக்கு விழுந்ததா இருக்கும் தானே. அப்ப அந்த பிள்ளைய முஸ்லீம் சொன்ன மாதிரி என்னன்னா, அவங்களோட திட்டத்துல மாற்றத்தை கொண்டாந்து முஸ்லீம் சிறுபான்மையையும் அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களையும் சேர்த்துக்கணும்ன்றதான் எங்களோட விருப்பமும். நாங்களும் மொத்த கட்சிக்கு ஆதரவு தான். ஆனா பிரச்சனை, நாங்க என்ன செஞ்சாலும் நாங்க போடலன்ற ஒரு கருத்து வரத்துல பிரயோசனம் இல்லாம இருக்கிறது செஞ்சோம். அதுதான் இப்போ நான் அதிலே தான் நான் கூறினது என்னென்றாலும், இப்போ அவர்கள் இந்த தேர்தலிலேயும் நான் நினைக்கிறேன் கண்டி மாவட்டம், மன்னார் இல்லாட்டி வன்னி மாவட்டத்தின் தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் அவர்களுடைய முட்டு சின்னத்தில் அவர்கள் யாரையும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் நிறுத்தி இல்லை. இனி அது உண்மையாக பெரிய ஒரு தவறு உண்டு. ஏனென்றால் அதிலே அவர்கள் கொடுக்குற ஒரு தகவல் தான் உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வானாமன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீ அப்படி அவங்க எப்படி நீ சிறுபான்மை மக்கள் அவர்களை பற்றி நம்பிக்கை உருவாக்குறது? இப்போ நம்பிக்கை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளே வானமண்டு சொல்லிட்டு மறுவாடும் சொல்கிறது சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லை, தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லைன்னு சொல்கிறது. இனி அது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு. இதற்கு சத்தார் நீங்கள் ஒரு பதிலை கூற வேண்டும். ஏனென்றால் பல அவரின் கேள்வியும் அப்படி இருக்கின்றது, குர்நாகளிலும் யாரும் நிறுத்தப்படவில்லை. எனவே நீங்கள் அதற்கு ஒரு சரியான தீர்வை விளக்கத்தை சொல்ல வேண்டும்.
உண்மையிலேயே இந்த மொட்டு சின்னத்தில் இலங்கையில் 8 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தில் பாரிஸ் ஹாஜியார், வன்னி மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்கள், அதேபோல் ஜசார் அவர்கள் வன்னி மாவட்டத்தில், அஸ்ஃபர் என்பவர் அம்பாறை மாவட்டத்தில், அதேபோல் ரிஸ்லி முஸ்தபா என்பவர் அம்பாறை மாவட்டத்தில், சுல்தான் உவைஸ் என்பவர் திருகோணமலை மாவட்டத்தில், அதேபோல் சுஃபியான் என்பவர் திருகோணமலை மாவட்டத்தில், HM ரியாஸ் என்பவர் புத்தளம் மாவட்டத்தில். இதோடு தேசிய பட்டியலில் 3 முஸ்லீம்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். மர்ஜான் ஹாஜியார் அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள், அதேபோல் ஜாத்திக நிதாஸ் பெரமுன என்ற கட்சியை நிறுத்தப்படுத்தக்கூடிய விமல் வீரன்ஸ் அவர்களின் முசாமில் அவர்கள். அவர் இப்போ மதம் மாறி இருக்கிறாரு. அவர் முஸ்லீம் அண்டு போட முடியாது. ஏன்னா அன்று தொலைக்காட்சியிலே நடந்த இந்த ஐடிஎனில் இங்கே நடந்த ஐடிஎன் ப்ரோக்ராம்லேயே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இப்போது மதம் மாறி இருக்கிறது என்று அன்று பாலித்த துவரப்பெரும் அவர் கேட்ட கேள்விக்கு. எனவே இனி அவரை அந்த முஸ்லீம் அண்டு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு போட முடியாது. அது சம்பந்தமாக இல்லை, நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக சரியான சரியான விடயம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் அந்த பேச்சுக்கு நான் அது சம்பந்தமான விடயம் சம்பந்தமாகவும் விசேடமாக சிறுபான்மை அல்ல முஸ்லீம்களை இந்த கட்சியில் போட்டியிடவில்லை என்பதற்கும் நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். முக்கியமாக இலங்கையை பொறுத்த வகையில் நாங்கள் இலங்கையர் என்ற வகையில் ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால் எங்களிடம் இருக்கும் அந்த இனத்துவேச கொள்கை மாற வேண்டும். நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சிங்களவர்கள் என்று இந்த நாட்டில் நாங்கள் போராடும் வரையில் இந்த நாடு ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு நாடாக இந்த 70 வருடங்கள் இனப்பிரச்சனைகளால் நாங்கள் பல இந்த நாடு இந்த நிலைமைக்கு இன்று மாறியிருக்கிறது என்றால் நாங்கள் இன ரீதியாக நான் முஸ்லீம் என்றும் இன்னொரு சிங்களவர் என்றும் இன்னொரு தமிழர் என்றும் நினைப்பதால் தான் இந்த நாடு இந்த நிலைக்கு வந்துள்ளது. விசேடமாக ஐக்கிய தேசிய கட்சியில் 77ஆம் ஆண்டிற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், பலங்கொடை தொகுதியில் அபூசால் என்ற ஒரு முஸ்லீம் எம்பியாக இருந்தார். பொரல்லையில் MH முகமது எம்பியாக இருந்தார். ஹரிஸ்பத்வையில் ACS ஹமீத் எம்பியாக இருந்தார். அப்படியானவர்களுக்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாக்களித்தனர். அப்படி என்றால் கடந்த ஆட்சி காலத்து உங்களுக்கு தெரியும் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அன்று ஒரு TB ஜாயா அல்லது சர் ராசிக் ஃபரீத் அல்லது பத்யுதீன் மஹமூத் போன்ற இருவர் செய்த வேலைகளை செய்வதற்குரிய முதுகெலும்பு இல்லாத முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இருந்தார்கள். ஆதலால் அப்படியான ஒரு முஸ்லீமுக்கு கொடுப்பதை விட எங்கள் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு இலங்கையருக்கு முஸ்லீம் பெயர் இல்லாத ஒருவருக்கு எங்கள் வாக்கை கொடுப்பதில் எங்களுக்கு எதுவும் வீணாகாது. ஏனென்றால் இன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் எல்லா இடங்கள் பெரும்பான்மையாக இல்லை. அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உண்மையிலே ஒரு பெரும்பான்மை ஒருவருக்கு அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு வாக்குகளை கொடுப்பதன் மூலம் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏனென்றால் அரசியல் ரீதியாக நாங்கள் எங்கள் வேலைகளை செய்து கொள்ள வேண்டும். ஒரு தொலைபேசி அழைப்பை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், நேரம் இருக்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் மையங்கள்லேருந்து ராமத்துலா கதைக்கிறேன். கேளுங்க ராமத்துலா. எனக்கு இந்த சத்தராஜ்யத்தை ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலுமா? கேளுங்க. நான் சத்தராஜ் அவர் சொன்னார், இந்த ஐக்கிய தேசிய கட்சியில காலத்தில் தான் முஸ்லீம்களுக்கு அநியாயங்கள் நடந்தது, திகன அம்பார பிரச்சனை எல்லாம் சொன்னார். அதே மாதிரி ராஜபக்ச அரசாங்க காலத்தில் தான் அழுத்தம்ப பிரச்சனை நடந்துச்சு. மையங்கனை பள்ளிக்கு பண்டிகை போட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? அவர் இருந்தாரா? என்னோட கொஞ்சம் இருக்கு நேரடியாக ஒரு பதில் தர சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு என்னென்னா உங்கள்கிட்ட என்ன சரி ஆதாரம் இருக்குதா? அது ராஜபக்ச தான் இந்த அழுகாமைக்கு அழிச்சண்டு இல்லாட்டி மஹியங்கன பள்ளிக்கு பண்டி வச்சு போட்டு இந்த ஒரு நீங்கள் என்ன அம்புட்டிங்கன்னா இந்த புக் ஒன்று இதில் கிட்டத்தட்ட ஒரு 300 விஷயங்களுக்கு மேலே இருக்குது. நல்லாட்சின்ற இந்த
21 முஸ்லீம் எம்பிக்கள் இருந்த அந்த அந்த ஆட்சியில் நடந்த அநியாயங்கள் எனக்கு 400 இருக்குது கொனாரில் எனக்கு தெரியும் நீங்க புத்தகம் எடுத்துக்கொண்டு வாரேன் எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கொண்டு இதுதான் கிட்டத்தட்ட 400 கிட்ட இருக்குது உங்களோட இருந்தாலும் இப்ப அதனால நாங்க அதை பத்தி பேசி வேலை இல்லை இப்ப நாங்க இது சம்பந்தமா இந்த முஸ்லீம்களை வாக்கெடுத்து அந்த அந்த பண்டிகை பள்ளிக்கு போட்ட விஷயத்தையும் அலுவலமையில அடித்த விஷயம் சம்பந்தமா இவங்களோட அரசாங்கத்துல எந்த நாள் இவங்க சொன்னா அல்ல நாங்க பேசணுமான விடயம் அதுக்கு விட முக்கியமானதான் இந்த பிரதிநிதித்துவம் இப்ப நீங்க சொன்னது விஷயத்துல ஒன்று நீங்க சரியான விஷயம் விடயம் சொல்றேன் என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை நாங்கள் பார்த்தா எல்லா சமூகமும் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்க்கிறது அது இனவாதம் அல்ல அதில் ஒரு இனவாதம் ஒன்று இல்லை ஏனென்றால் இந்த நாடு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நாங்கள் எல்லாருக்கும் அந்த நிலைமைக்கு வரையல்மாண்டா மிச்சம் நல்ல ஆனால் இந்த நிலைமைக்கு அந்த நாடு வந்தில்லை அதனால் அதுக்கு காரணங்களுக்கு நிறைய அரசியல் ரீதியாக இந்த நாட்டில் இருந்த பெரும்பான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் அதுக்கு பொறுப்பேற்ற வேணும் அது எங்களுடைய கட்சியும் சேர்த்து தான் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்த்து தான் அவர்களும் பல தவறுகள் வரலாற்றிலே விட்டிருக்கிறார்கள் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உங்களுடைய கட்சியும் பல தவறுகள் விட்டிருக்கிறார்கள் அதனால தான் இன்னும் இந்த நாட்டில் அந்த இளைஞர் இப்போ இந்த நாட்டில் நாங்கள் எடுப்போம் இந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் ஒருவருக்கு தமிழ் ஒருவருக்கு ஜனாதிபதியாக வர முடியுமா முடியாது அது ஏன் வர முடியாது பெரும்பான்மை மக்கள் வாக்களிப்பாங்களா அப்போ நீங்கள் பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம் ஒருத்தரும் தமிழ் ஒருத்தரும் ஜனாதிபதியாக வரத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் ஏலான்னு சொல்றீங்க ஆனா நீங்க இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு வாக்களிக்க அப்படியான விஷயங்களை அரசியல்வாதிகள் நாங்க மக்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த கொஞ்சம் அதனால நாங்க இந்த நாட்டில் இன்னும் சிறுபான்மை குறைஞ்சது நீங்கள் எடுங்களே இந்த எங்களை இருந்த ஃபாரின் மினிஸ்டர் யார் அந்த எல்டிடியால் கொலைப்படித்த கதிர்காமர் அவர்களை பிரதமராக நியமிக்கிறதுக்கு அன்று சந்திரிகா அம்மையார் முடிவெடுத்தார் அதுக்கு யார் எதிர்த்தது அதுக்கு எடுத்தது இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் அதுக்கு அண்டை எதிர்த்து நின்றார். ஆமாம், நாங்கள் வரலாறை பேச முன்னர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, நான் அந்த முதல் பேசிய ஒரு விடயத்தில் இடையில் ஒரு கேள்வி தொக்கி நிற்கின்றது. உங்களது ஐக்கிய மக்கள் சக்தி சிறுபான்மை மக்களின் சார்பில் பேசுகின்றது அல்லது அவர்களுக்கு ஆதரவாக சிறுபான்மை கட்சிகளின் பிரதான தலைவர்கள் உங்களது தரப்பில் இருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் இந்த தொல்பொருட்களை ஆராய்வதற்கென அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது. அது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு அதிருப்தி தெரிவித்து ஜனாதிபதி கோட்டாபயக்கு கடிதம் கூட அனுப்பியிருந்தது. ஆனால் அங்கே அந்த 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 இடத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் அந்த தலைவர் அது தொடர்பில் எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை, எந்த நிலைப்பாட்டையும் ஏன் தெரிவிக்கவில்லை? இல்லை, இப்போ அந்த விடயத்தில் கொண்டு உண்மையாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னணியிலே இருக்கக்கூடிய பல தலைவர்கள், சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அது சம்பந்தமாக அவர்களுடைய அதிருப்தியை தெரிவித்து இருந்தார்கள். இல்லை, பங்காளி கட்சிகள் தெரிவித்தாலும் கூட அதே போல் இப்போ நீங்கள் கூறுறது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதை பற்றி ஏன் கேட்கவில்லை என்று தானே நான் நினைக்கிறேன். இதை பற்றி சஜித் பிரேமதாஸ் அவர்களோட இந்த முன்னணியிலே இருக்கக்கூடிய சிறு கட்சிகளுடைய தலைவர்மார்கள் ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறார்கள். இதை பற்றி எதிர்காலத்தில் இன்றைக்கு நாளைக்கு கட்சியுடைய தலைமையும் நிச்சயமாக ஒரு அறிக்கை, அது அவருடைய நிலைப்பாடும் கட்சியுடைய நிலைப்பாடும் இதை பற்றி வெளியிடுவார்கள். ஏனென்றால் இது நிச்சயமாக யாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த உருவாக்கின அந்த ஜனாதிபதி பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்லே ஒரு தமிழ் ஒருவரும் முஸ்லீம் ஒரு உறுப்பினர்களையும் உள்வாங்க இல்லாத ஒரு பெரிய ஒரு தவறு. அதுவும் அந்த பிரதேசத்தில் ஒரு 2 பேரை நிச்சயமாக உருவாக்க வேணும். ஏனென்றால் அது அந்த பிரதேசத்தை சம்பந்தப்பட்டு உருவாக்கின ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் தான் அது. இப்போ எனவே நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே போல் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடத்தை நிச்சயமாக தெரிவிப்பார்கள். இங்கே முகநூலில் ஒரு கேள்வி ரஜீம் மஹ்ரூப் என்பவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். உங்களது ஆட்சிக்கு வந்தால், உங்களது தேர்தலின் பின்னர் உங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் கிழக்கு மாகாண இந்த முஸ்லிம்களின் காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்துவீர்களா? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் கூடுதலான இருந்த அமைச்சர்கள், இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் எங்களுடைய அப்படியான ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாக தான் போட்டி போடுறார்கள். எனவே அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இனி அவர்கள் இதிலே ஒரு பங்காளியாக இருக்கிறார்கள்.
அப்படி நாங்கள் எங்களால் அரசாங்கத்தை உருவாக்கப்பட்டால் இனி அவர்கள் அரசாங்கத்திலே பங்காளினால் இனி அவர்களுக்கு அதை பற்றி அரசாங்கத்தோடு கயற்றி அதுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், தொலைபேசி அலை போன்று காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? முஜிபுர் ரஹ்மானோட ஒரு கேள்வி வருகிறது. அலைக்கும் சலாம். தேசிய கட்சியின் ஆதரவோடு ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஐக்கிய மக்கள் சக்தியில பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டு இதுவரும் பாராளுமன்றத்திலே ஒரு பிரதமர் வேட்பாளரா பிடிப்பதற்கு 2-3 எம்பிக்கள் தேவைப்படும் பட்சத்துல உங்களோட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க 2-3 எம்பியோடு அவர் வெற்றி பெற்றால் அந்த ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி கிடைக்குமா அல்லது ஜனாதிபதி கௌரவ கோத்தபாய தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைக்குமாங்கிறது? அது சம்பந்தமாக நீங்கள் கூறின விடயம் சம்பந்தமாக நானும் கண்டன் 2 நாளைக்கு முன்னால் கெஹலியா ரம்புக்வெல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களோட வெற்றி பெற செய்கிற ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களோடு இணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனக்கு தெரியா ஐக்கிய தேசிய கட்சியுடைய இப்போது அதை பற்றி நிலைப்பாடு என்னென்றால் அப்படி இருந்தாலும் அது இனி ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தான் அதுக்கு பதில் கொடுக்க வேணும். இப்போது அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்குறதா, அப்படி இல்லாவிட்டால் எங்களோட இணைந்து எதிர்கட்சியிலே இருந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாதான்று இனி அவர்கள் தான் அதை பற்றி தெளிவாக ஒரு விளக்கத்தை கூற வேணும். நான் ஒரு கேள்வி உங்களிடம் முன்வைக்க வேண்டும். கொழும்பில் நீங்கள் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்தவர், உங்களுக்கு மக்களின் நாடி துடிப்பும் தெரியும். இந்த முறை கொழும்பு வாழ் முஸ்லிம்கள் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஏனென்றால் கடந்த தேர்தல்களை பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க அதிகபட்ச வாக்குகளை பெற்றவர். அதில் ஒரு கணிசமான வாக்குகள், பெரும்பான்மையான வாக்குகள் என்று கூட சொல்லலாம், இந்த முஸ்லிம்கள் அவருக்கு அளித்த வாக்கு. இந்த முறை அதேபோல் மத்திய கொழும்பில் சஜித் நிற்கின்றார். அதே போல் உங்களுடன் இருந்த சகாக்கள் உங்களுடன் ஒன்றாக இருந்தவர் நிற்கின்றார். எனவே ஒரு பெரிய திரிசங்க நிலை அல்லது ஒரு தர்ம சங்கடமான நிலை இந்த முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இந்த கீழ்மட்டத்திலிருந்து வந்த ஒருவர் என்றபடியால் உங்களது கணிப்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஒரு சரியாக சொல்ல வேண்டும். உண்மையாக இந்த தேர்தல் நீங்கள் சொன்னது போல ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த தேர்தலில் போட்டி போடுறார்கள். அதே போல் நாங்களும் டெலிஃபோன் சின்னத்தில் போட்டி போடுறோம். அதனால் அந்த கடந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அவருடைய நிலைப்பாட்டு எப்படி இருக்கும் என்று தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே நான் சொல்ல வேணும் என்னென்றால், இப்போது இந்த நாட்டில் மக்கள், கொழும்பு மக்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்த மக்கள் எல்லாரும் ஒரு புது தலைமைத்துவத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இயக்கக்கூடிய அங்கத்தவர்களுடைய கயத்தார், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை கயத்தால் எல்லாரும் சொல்கிறது ஒரு புது முகம் எங்களுக்கு தேவை, ஒரு புது தலைவர் எங்களுக்கு தேவை. சஜித் பிரேமதாஸ் அவர்களே எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே பிரதமராக வர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவார்கள், இப்போ எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தகப்பன் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் பண்ணினவர்கள். கொழும்பு நகரத்திலே நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அவருடைய காலத்திலே நடந்தது. வீடு திட்டங்கள், பாடசாலை அபிவிருத்திகள், அடிப்படை வசதிகள், பல புது வியாபார திட்டங்கள், அப்படி பல விஷயங்கள் நடந்தது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய வீடியோ ஒன்று இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு நீங்கள் அதற்கும் சேர்த்தே பதிலை கூறலாம். 99 දෙනෙක්ට විරේක අමාර්ග අරන් තියෙනවා. පක්ෂයෙන් ඉවත් කිරීමට කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. දැන් අත්හිටවලා තියෙනවා. ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරුන්ටත් දැන් මහරගම ඒ වගේම තවත් ආසන කීපයක ප්‍රවෘත්ති සාකච්ඡා පවත්වපු අයටත් විරුද්ධව ගිය අයටත් දැන් විනය කටයුතු ආරම්භ කරලා තියෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරි කාලෙත් පුළුවන් තරම් එකතු කරගන්න. බැරි අයව අපි ස්ථීර වශයෙන්ම නීතිය අනුව අපිට ඉවත් කරන්න පුළුවන් හැකියාව තියෙනවා. කවුරු මොනවා කිව්වා. ඇතුළේ ඉඳලත් සිරිකොත අල්ල ගන්න බැරි වෙච්ච එක පිටට ගිහිල්ලා අල්ලන්න පුළුවන්ද? ඒකයි මට කියන්න තියෙන්නේ. එක්සත් ජාතික පක්ෂයේ අලියා වෙන්දේසිය දාන්න ගිය, එක්සත් ජාතික පක්ෂයේ නම ඉවත් කරන්න ගිය කණ්ඩායමකට මේ පක්ෂය අයිති වෙන්නේ නැහැ. மிகவும் சிம்பிளாக கேட்டுவிட்டார். உள்ளே இருந்து ஐக்கிய தேசிய கட்சி சிறிகொத்தாவை கைப்பற்ற முடியாதவர்கள் வெளியே போய் எப்படி கைப்பற்றப் போகிறீர்கள்? நானண்டா சொல்கிறது, இப்போ அவர்களுடைய அந்த எங்களுடைய இருந்த செயலாளர் நாயகம் அகில விராஜ் அவர்கள் உண்மையாக அவர்கள் எனக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். நான் அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பினேன்.
அதுக்கு எதிராக நாங்கள் அவர்கள் எங்களுடைய மெம்பர்ஷிப்பை அங்கத்தவர்த்தே நிறுத்துறதுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது நாங்கள் நீதிமன்றத்துக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இப்போது நீதிமன்றம் முன்னாலே இருக்கிறது. அது நாங்கள் எங்களுக்கு பார்க்கையிலும் நீதிமன்றம் தீர்வு என்னாண்டு. அதே போல் அவர்கள் கூறுத விஷயத்தை நாங்கள் பார்த்தால் சிறிகொத்த அந்த கட்டிடத்தை யாருக்கும் பிடிச்சி கொண்டு அது வேலை இல்லை. ஏனென்றால் கட்சி என்று சொல்கிறது மக்கள் மத்தியிலே மக்கள் மனதிலே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மக்கள் வர இல்லாத, மக்களைக்கு அழைப்பு கொடுக்க இயலாதது, மக்களை பற்றி சிந்திக்க இயலாதது, மக்களுடைய வேலை திட்டங்களை பற்றி அவர்களுடைய மனதை பற்றி புரிஞ்சு கொள்ள இயலாதவர்கள் சிறிகொத்தையிலே இருந்து அந்த சிறிகொத்த கட்டிடத்தை மட்டும் பாதுகாத்து கொண்டதுக்கு அது கட்சி ஆகுறது இல்லை. இல்லை, மக்களின் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவர் உங்களை போன்ற ஒரு இள வயது அரசியல்வாதிக்கு எப்படி ஒரு இடத்தை கொடுத்தார்? இல்லை, மக்களை பற்றி புரிந்து கொள்ள இயலாததில் இப்போ நானும் கூட ஐக்கிய தேசிய கட்சியில் 15 வருடம் நான் வேலை செய்து இருக்கிறேன். நான் கடந்த 2005 தான் நான் அதற்குரிய இடத்தை கொடுத்தவர் ரணில் தான். இல்லை, நான் அந்த இடத்தை அவர் என்னை குணவந்து உசக்கையால் போடவில்லை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் மாரூஃப் அமைப்பாளர் இருந்த மாரூஃப் ஆஜியார் அவரோடு இணைந்து 2006 நான் நகரசபா தேர்தலுக்கு போட்டி போட்டேன். அதோட 2009 மாரூஃப் ஆஜியார் அவர்கள் மிக கடுமையான கஷ்டத்தில் மத்தியிலே உண்மையாக நான் அவருக்கு இன்னும் நன்றி தெரிவிக்க வேணும். கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் இன்று கொழும்பு மாவட்டத்தில் போட்டி போடுற ரவி கருணாநாயக் அவர்கள் கூட எனக்கு எதிர்த்தான் நின்றார்கள். 2009 என்னை மாநசபை உறுப்பினராக எனக்கு நொமினேஷன் தாரத்துக்கு அவர்கள் எல்லாரும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எல்லாரும் எதிர்த்து நின்றாங்க. ஆனால் மாரூஃப் ஆஜியார் அவர்கள் தனியாக போராடி அவர் எனக்கு அதை எடுத்தாந்தாது. அதுக்கு போகிற 2012 அவருக்கு நடந்த பல அநியாயங்களால் அவர் கட்சியை விட்டு சென்றார்கள். அதுக்கு பிறகு நான் அமைப்பாளராக வந்தேன். 2014 நான் போட்டி போட்டேன் மாகாண சபையிலே. நான் அதிலே 3ஆவதுக்கு வந்தேன் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமாக வாக்குகளை எடுத்து. எனவே கட்சிக்காக வேண்டி நான் அகில இலங்கை ரீதியாக எல்லா தேர்தல்லையும் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில், மலையநாட்டில் எல்லா போல் காலில் மாத்திரை போல மாவட்டங்களில், குருநாயகல மாவட்டங்களில் எல்லா மாவட்டத்திலையும் நான் எல்லா தேர்தல்லையும் பிரச்சாரங்கள் கூட்டத்தங்களுக்கு நான் பேய்த்திருக்கிறேன். கட்சிக்காக வேண்டி மிக கஷ்டப்பட்டிருக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டது காரணத்தால் தான் தலைவர் அவர்கள் எனக்கு 2015 பாராளுமன்ற தேர்தலை போட்டி போடுறதுக்கு எனக்கு தந்தது. அப்படி இல்லாமல் நான் கட்சி தலைவர் பின்னால் பேய்த்து அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய மனதை வைத்துக்கொண்டு அவர் என்னைய உசக்கையால் போட்டு கொண்டாந்து போட்ட ஒருவர் அல்ல. நான் கட்சியிலே கீழ்மட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கட்சிக்காக வேண்டி நாடு முழுக்கா பேய்த்து தேர்தல் கூட்டங்களை கயத்து அப்படி வந்து தான் எனக்கு பாராளுமன்றத்துக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இனி அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எனக்கு அந்த இடத்தை தந்தது, எனக்கு அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால. அங்கே அம்பாந்தோட்டையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட உள்ளூராட்சி தேர்தலில் சஜித் பிரேமதாசா தான் பிரதித்துவப்படுத்திய பகுதிகளில் தோல்வியைத்தான் தழுவியிருந்தார். இப்போது கொழும்பில் வந்து சில வேளை தோல்வியை தழுவினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் அந்த எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் அல்லவா கொழும்பில்? இல்லை, நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ரிசால்ட்ஸோட ஐக்கிய தேசிய கட்சியில் எதிர்காலம் இருக்குமா, அப்படி இல்லாட்டி சமகி ஜனவேகிய ஐக்கிய மக்கள் சக்தியுடைய எதிர்காலம் இருக்குமான்னு நாங்கள் முடிவு செய்ய இயலும். ஏனென்றால் இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடுதலான அவர்கள் விட்டாலும் எனக்கு தெரியும் கொழும்பு மாநகர சபையிலே கூட 100க்கு என்னுடைய மத்திய கொழும்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்னும் எங்களோடு சேர இல்லாத உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஒரு 10-15 பேர். அவர்கள் ஆனால் மனதால் எங்களுக்கு ஆதரவிக்கிறார்கள். அவர்கள் வரத்துக்கு பயமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த மெம்பர்ஷிப் அப்படி இல்லாவிட்டால் இப்போ அகில விராஜ் கூறினது போல அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய மந்திரி பதவியே இல்லாமாக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது என்று பயத்துக்காக வேண்டி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனசால
எல்லாரும் ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஆதரவு என்று கூறினாலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நடுநிலைமை மிதவாத தலைமைகளை கொண்ட மங்கள சமரவீர விலகினார், போட்டியிலிருந்து நிலுகா ஏக்கநாயக்க விலகினார், மற்றும் ஒருவர் அங்கே தென் மாகாணத்திலிருந்து விலகினார். எனவே இந்த சாதாரண ஆட்கள் உள்ளே வரலாம், ஆனால் பெரிய தலைகள் வெளியே போகின்றனவே. இல்லை, மங்கள சமரவீர அவர்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த தேர்தலுக்கு அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாலே அவர்கள் போட்டி போடுறதுக்கு அவர் எதிர்பார்த்துக்கொண்டு இருக்கவில்லை. அதுதான் உண்மை. அதனால் அவர் உண்மையாக தேர்தல் அரசியலில் இருந்து விலகணும் என்று தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. இல்லை, என்னை பொறுத்தவரை அவர் 5 வருடம் தொடர்ந்து அரசியலில் இருக்கத்தான் அவர் வெளியே எங்கேயும் அப்படி கருத்தை கூறியிருக்கவில்லை. இல்லை, ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியும். நாங்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய சந்தித்த நேரத்தில் காய்க்கிற நேரத்தில் அவருக்கு மிச்ச நெருக்கமாக இருக்கிறவருடைய நாங்கள் காய்த்தோம். அவர்கள் கூறினது உண்மையாக அவர்கள் அரசியலில் இருப்பார்கள், ஆனால் தேர்தலுக்கு போட்டி போடக்கூடிய அரசியலில் இல்லை. அவர் இங்கே விலகும் முதல் ரணிலை சந்தித்து விட்டு வந்திருந்து ஒரு சிங்கள பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார், நாங்கள் வெளியிலே சென்று ஒரு கட்சியை அமைக்க தீர்மானிக்கவில்லை, நாங்கள் வெளியில் சென்று ஒரு அமைப்பாக ஒரு குழுவாக இயங்கத்தான் தீர்மானித்தோம், நாங்கள் வெளியிலே போய் உங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான ஒரு வேலைகளுக்கு இறங்குவதாக நாங்கள் எண்ணியிருக்கவில்லை என்று கூறியிருந்தார். எனக்கு நான் அதை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களே ஜனாதிபதி தேர்தலிலே அவரை அபேட்சராக நிறுத்துறதுக்கு கட்சியிலே பாடுபட்ட இருவர்களில் ஒருவர் தான் மங்கள சமரவீர அவர்கள் தான் இதில் முக்கியமாக இருந்து. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை மங்கள சமரவீர அவர்களுக்கு நியாயமான கருத்துக்களை கூறி ஒரு சிறுபான்மை மக்கள் மங்கள சமரவீர எந்த நேரத்திலேயும் இந்த நாட்டில் அவருடைய அரசியல் வரலாறு. ஆனால் அப்படியாப்பட்ட ஒருவர் விலகும் போது அது உங்களது கட்சிக்கு ஒரு தாக்கம் இல்லையா? இல்லை, நான் சொல்கிறது என்னென்றால் இப்போ அவர் எந்த நேரத்திலேயும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக அவர்கள் பார்த்தால் அவர்கள் எங்களுக்கு சாதமாக தான் அவர்களுடைய பதில் இருக்கிறது. அவர்கள் அரசியலில் இருந்து ஓரமாகிறதுன்றா நிச்சயமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அது அதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஆனால் அவர் கூறுறது என்னென்றால், நான் தேர்தலுக்கு முகம் கொடுக்க மாட்டேன், தேர்தல் அரசியலே இருக்க மாட்டேன், ஆனால் தொடர்ந்து நான் ஒரு ப்ரெஷர் குரூப்பில் என்னுடைய அரசியலை நான் செஞ்சு கொண்டு இருப்போம் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் நிச்சயமாக எல்லா அரசியல் விஷயங்களிலும் ஈடுபடுவார்கள். ஆனால் பொன்சேகா கூறியிருந்தார், மங்கள விலகியது ஒரு வரம். வரம்ண்டா அது ஒரு கடவுள ஆசீர்வாதம். இல்லை, இப்போ உண்மையாக இப்போ எங்களுடைய கட்சிகளிலேயும் பல கருத்து முரண்பாடு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ மங்கள சமரவீரருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாத உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல் ஜெனரல் பொன்சேகாட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாத உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா சில விஷயங்கள் கட்சி உள்ளுக்கு பேசணும் விஷயங்கள் இவர்கள் வெளியிலே கேட்கிறது. இனி அதிலே விளங்குறது என்னென்றால், இவர்கள் அரசியலில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இவர்களுக்கு இன்னும் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இப்போ ஜெனரல் பொன்சேகா எங்களுக்கு தெரியும், அவர் ஆர்மி கொமாண்டராக இருந்தார். அவர்களுக்கு யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு ஆர்மியை பற்றி அவர்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் யாரும் அவரோட விவாதத்துக்கு போகிறதும் இல்லை. ஆனால் அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களோட நானும் கூட அவரோட பல கருத்து முரண்பாடுகள் நடந்திருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தில் கூட நடந்திருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு அரசியலில் அனுபவம் இல்லை. அதனால தான் நான் கூறினது, உள்ளே பேசணும் விஷயங்கள் பேசி வெளியிலே பேசுறது அது அனுபவம் இல்லாத காரணம். அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் இல்லை, அதுதான் நான் சொன்னது. ஏனென்றா இனி அரசியலிலே பல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கிறவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறது. இது எங்களுடைய கட்சிகளில் மட்டுமல்ல. இனி இதெல்லாம் ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கண்டு போகக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆமாம். நன்றி. சத்தார் அவர்களே, உங்களது பார்வையில் இந்த தேர்தலில் வடமேல் மாகாணம் எப்படியான ஒரு நிலைமையை சந்திக்கப் போகின்றது? வடமேல் மாகாணம் மட்டுமல்ல, இந்த நாடு பூராவும் எங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏனால் உங்களுக்கு தெரியும், இந்த 8 மாதங்களுக்கு முன்பு கடந்த ஆட்சியில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள், இந்த நாட்டின் மத்திய வங்கி கொள்ளை, அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் 30 வருட கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்பு
மீண்டும் அன்று நடைபெற்ற அந்த உதித்த ஞாயிறு தாக்குதல் இப்படியான விடயங்களின் பின்பு நல்லொரு நம்பிக்கை வந்துள்ளது. கோட்டாபே ராஜபக்ச அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் அல்லது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு ஒரு நல நிலைமைக்கு மீண்டும் வர முடியும் என்று. அந்த வகையில் மக்கள் மிகவும் நம்பிக்கையாக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு நல்லொரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு வாக்களிக்கலாம் என்று. அந்த வகையில் முக்கியமாக வடமேல் மாகாணம் மட்டுமல்ல, இலங்கையின் அநேகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கூட நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆசனம் எங்களுக்கு பெற முடியும். ஆமாம், நீண்ட மிக வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இங்கே எங்களிடம் வந்து எங்களது தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொழும்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் திரு சர்தார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தீர்வு நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு தீர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.